ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல் ஊன் விருந்து. இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் ஒரு 2000 இயர் ஓல்டு ரெசிப்பியில் தான் வந்து பார்க்க வந்திருக்கேன். திணை சோறும் நெய் ஆட்டுக்கறியும், அதாவது கீலியே வந்து மட்டன் ரோஸ்ட், மட்டன் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். போன்லெஸ் தான் இது. நல்லா வந்து ஃப்ளஷோடு எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இது கூட வந்து இஞ்சி வந்து ஒரு 25 கிராம்ஸ் இஞ்சி வந்து இடித்து வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு ½ ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. நெய் தான் மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். வேறு எந்த விதமான எண்ணெயும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நல்லா நெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகும் சீரகமும் இதில் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் கடுகும் சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் வந்து சேர்க்க போகிறோம். மட்டன் சேர்த்து நல்லா வந்து அந்த மட்டன் நெய்யோட மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகும். மட்டன் ஃப்ளேவரும் நெய் ஃப்ளேவரும். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் இன்க்ரீடியண்ட் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. 2000 இயர் ஓல்டு ரெசிபின்றதுனால நிறையா ஸ்பைசஸ் எல்லாம் அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணலை. வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் அந்த ரெசிபி வந்து பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து எப்படி வந்து இது ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குது அப்படின்றதான் விஷயமே. இப்போ மட்டன் நல்லா வந்து இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கிறப்போ இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை மேலே தூவி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஃபுல் வச்சுக்கோங்க செம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நெய்யெல்லாம் மேலே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கலாம். மிளகுத்தூளையும் மஞ்சள் தூள், உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வேறு எதுவுமே இதுக்கு வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றி கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டு வற்ற வைக்க போகிறோம். இதுக்கு நடுவில் வந்து தினை வந்து ஒரு டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற்றி குக்கரில் வந்து வச்சுக்கோங்க. அது வந்து ரெடியாகட்டும் சைடில். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மட்டன் நல்லா வேகணும். வேகிறதுனால நம்ம குக்கரில் வைக்கலை, வெளியில் தான் வச்சுருக்கோம். அதனால் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. அது நல்லா கொதித்து சிம்லேயே வச்சு விட்ருங்க. கொதித்து வற்றி நல்லா வந்துடும் வறுவல் ஸ்டேஜில். இப்போ மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இன்னும் வந்து கொதித்து வற்றி இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடும் 15-20 மினிட்ஸில். இப்போ கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் மட்டன் வந்து ரெடி. நெய் மட்டன் வறுவல், சூப்பர் அமேசிங்கான மட்டன் வறுவல் ரெடி. இதை வந்து தென்னை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு மட்டன். இதை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. எந்த விதமான ஸ்பைசஸ் மசாலா இல்லாமல் எப்படி சுவையாக பண்ணுறது அப்படின்றது நம்ம அந்த காலத்தில் இருந்தால் கற்றுக்கணும். ஸோ தெனை ரைஸு, நெய், அந்த மட்டன் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்